அந்த கத்தி மாதிரி வச்சுரு யாரு அவரு ஓட உக்காண்ட ஓடுறேன்னு சொல்லி கால் அடிக்கிறாரு வேஸ்த குத்துக்கணும் ஏங்க பாரியா மாறணும் பாறை உள்ள எப்படி வருவான்னு பார்த்தா பாரி அடிச்சிட்டான் பறவையா பறந்தோம் ரவுண்டு கல்ல அடிச்சான் மூணாவது வழியில போனோம் கையை விட்டு 5 விட்டா பாஞ்சு சொல்லுவாங்க கிண்டலுக்கு சொல்லுவாங்க ஏய் அது போல யார் தெரியுமா 5 விட்டான் பாஞ்சுல அப்படின்னுவாங்க மரப்பா சொல்றது ஜாதியை பத்தி 5 விட்டாங்கன்னா 5 விட்டான் பாஞ்சு கூட சொல்ல 5 வரும்போது 2க்கு 10 5 விட்டான் பாஞ்சு அதை மறைமுகமா சொல்லுவாங்க ஏய் ஆள் மூஞ்சி வச்சா 5 விட்டான் பாஞ்சு மறிக்கிறாங்க நாள் கண்டுபிடிக்கிற மாதிரிக்கிற மாதிரி சொல்றது நம்ம கவனம் இல்லையே இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா இவ்வளவு பண்ணி இவன் பண்றானே நம்ம ஒரு மீனா மாதிரி கடல்ல போந்துட்டு சமுத்திரம் கண்ணுக்கு எட்டாத தூரம் அந்த மலையன் எப்படி வருவான் அங்கு இந்த ஊர்கார கூண்டி வச்சு வேறுபடுதான் அவன் எப்படி அவ்வளவு வரான் எல்லாரும் வந்தானா வருவாங்க அந்த குண்டாகிற அப்படியே ஆனா ஒண்ணு இந்த குண்டாகிற கையில விட்டுட்டு அந்த வேலை 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 வந்துருக்குதா இருப்பாரு அவர் தூக்கி தோல் மேல போட்டு வருவோம் புறப்பட்டு போவோம் போய் மீனவர்கள் எடுத்து ஆணி என்று சொல்லக்கூடிய சமுத்திரம் சமுத்திரம் என்றால் கடல் கடலுக்குள் சென்று வரவிருக்கிறாயா இதோ உன் என்ன செய்ய பார் என் கழுத்தில் வந்த வளையால் உன்னை பிடித்து நிற்கிறேன் கொல்லாமல் கொன்றுவிடு அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்குது கொல்லாமல் கொன்றுவிட்டா ஒருத்தனை கொல்லணும் ஆனா கொல்லக்கூடாது அப்படின்னு என்ன தெரியுமா ஒருத்தனை கொல்லணும் ஆனா கொல்லக்கூடாது எப்படின்னு தெரியுமா அவன் உயிர் இருக்கும் நடக்க முடியாம காலை வெட்டிடுவாங்க கையை வெட்டிடுவாங்க அவன் இருந்தும் இருந்துட்டான் அதனால எனக்கு நடக்கும் உண்மையா சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் நாடகம் ஆனது 3 ராத்திரி ஆன மாதிரி ஏன்னு கேளு தேச்சு நோக்க பார்த்தா அது மாதிரி பயமா இருக்கு மீனாக மாறி சமுத்திரத்திலே நுழைந்தோம் வலை வீசி பிடிச்சு விட்டான் நான் சொல்றது நல்லா கேட்குறேன் மீனை வச்சு பார்க்கக்கூடாது நேருக்கு நேர் தான் நாம் இருந்தால் ஒரு வீரனாக இருக்கணும் அவன் பிள்ளைங்க வந்தாங்க பாரு 4 பேரா இல்லையா அவங்கள பார்த்து முதல்ல வர சொல்ல முதல் ரவுண்ட் வர சொல்ல கம்பீரமா தோல் மேல வச்சு வந்தாங்க 2வது அக்கறை வந்தாங்க அவங்களாலே முடியல ஊடின்னு வராங்க அப்ப என்னுடன் ஓடி 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 ஓய்ந்து விட்டார்கள் ஆனா இப்போ மாட்டான்னு வச்சுக்கா அசந்து போயிடுறாங்க நெசிக்கும் பிள்ளைகளோடு வந்திருக்கிற மாணவத்தோடு வந்திருக்கிறார் ஒரு அப்படியா வாதாபி யாரு கூட ஒன்று சேர்த்துக் கொண்டு பெருத்த கூட்டம் வந்ததால் நாம் பழையத்து இருக்கின்றோம். அதனால் இப்போது நீ பழையாட்சி பழையத்து வந்ததால் இந்த வன்னிய குலம்
சென்று மறைந்து விட்டான். ஆனால் அவனை வழிவீசி விட்டால் செம்பட வண்டி இப்படி ஒவ்வொரு வண்டி உலக இருக்கிறது. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இதோ கிண்டி வளர்ந்த விழுப்புரம் வரை வாழக்கூடிய இந்த வண்டிகளுக்கெல்லாம் கவுண்டர் கவுண்டர். அது கடலூர் கடல் தொடர்கின்ற அவன் மீனாக ஊர்வலம் சென்றனால அந்த கடையில் வாழ்க்கை கண்டல் வண்டியன் செம்பட வண்டியினால் கண்டல் வண்டியன். அது மட்டும் அல்லாமல் சற்று தூரம் சென்று சென்றால் யார் தஞ்சாவூர் கும்பகோணம் இப்ப சொல்லப்படுகிற வாழ்க்கை யார் அவன் யுத்தத்திற்கு வந்து சீர சிறப்பாக வந்தது அல்லவா அவன் வடக்கு ஓடுகின்ற ஆறுக்கு வரக்கூடிய அழைக்கூடிய அனைத்து வீரர்களும் அவன் ருத்ரவண்டியில் இப்படி ஒவ்வொரு திசையாக சென்று இந்த வண்டியை குலம் பேரோடு வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், எல்லாம் ஆழ்ந்து ஒழித்து கட்ட வேண்டும். ஆனால் நாம் தடுத்து இருப்பதை விட கூட்டு கூட்டமாக ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இதோ நம் நாட்டில் புற வேண்டும்.
நாலு மக்கள் மாற்றி வந்து அத்தாடி அறிக்கணுமா எந்த ஒரு ஆணும் படைத்திருந்தால் யுத்தத்துக்கு சென்ற நம்முடைய கணவர்கள் அங்கேயே மாண்டி விட்டார்கள் என்று நினைத்து நாங்கள் மாண்டி நாங்கள் யுத்தத்துக்கு சென்றோம் அல்லவா ரத்தினபுரிக்கு வாழை கொள்வதற்கு நாங்கள் எந்த காரணத்திற்காக நாங்கள் மாண்டி விட்டோம் என்று உங்கள் மாங்கலை தவிர்த்து கொடுத்தீங்க உங்கள் தேர்தலுக்குரிய அந்த மல்லிகைப்பூ நீங்களும் போலீஸ் சென்றீங்க உங்களோடு வந்த நாய் திரும்பி வந்து பைத்தியக்காரி நாங்கள் முதல்வர் மராட்கள் கோழி அந்த கலங்கியை வச்சு பண்ணி வேகமாக கடந்து விட்டோம் எங்களுக்கு இணையாக அந்த வேட்ட நாய் வர முடியாமல் பாதையில் நின்று விட்டதால் திரும்பி வந்து விட்டது உங்களோடு போல நாய் திரும்பி வந்து விட்டது நம்முடைய கணவருக்கு நாலு மக்களுக்கும் சந்தேகத்தில் மாட்டு மறந்து விட்டாரு நினைத்து அது மட்டும் விட்டு போனேன் அணையா விளக்கை விட்டு போனேன் அணையா விளக்கு சுவாமி நீ சென்ற வழங்கி அந்த அணையா விளக்கு அழுது விட்டு சுவாமி பைத்தியக்காரி இது ஆடிவாதம் காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கும் அப்படி ஆடுவாது காட்டில் அந்த அணையா விளக்கு அணைந்த வழி நம்முடைய கணவன்மார்கள் மாண்டி விட்டார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார் கரத்தில் கொடுத்து வச்ச மாங்கிரி அந்த மாங்கனி சுவாமி நீங்க சென்ற வழியை மாண்டு மறுத்து விட்டார் நினைத்து அந்த மாங்கனி அப்படி அழுகிட்டு விட்டேன் சுவாமி கரத்தில் கொடுத்த அந்த தேங்காய் பிடித்து விட்டது சுவாமி பிடித்து விட்டது பார்த்து இந்த வண்டியை யாராலும் வெல்ல முடியாது இந்த வண்டிக்கு மரணமே இல்லை அப்பேற்பட்ட வாதாபியை மடித்து விட்டு எப்போது உண்மையை தெரியாமல் உங்களுடைய மாங்கலத்தை கழித்து கீழே போய்விட்டு ஒரு நாள் இனிவரு காலமெல்லாம் வண்டி வந்து பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் திருமணமான அஞ்சே கணவன் மாண்டிவிட்டால் இறங்கிய தாலி மீது திருமணமான அன்றே தொட்டு தாலி கட்டி கணவன் மாண்டிவிட்டால் அந்த பெண்ணுக்கு மறுபடியும் மாங்கில் வயிற்றில் ஏறவே கூடாது அதற்கு எடுத்துக்கிட்டுத்தான் இந்த வீர வண்டியை அது ஒரு அச்சுவாங்க சிற்றருக்கு எட்டியவாறு நடத்தி காண்பித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ருத்ரவண்டியன், விஷ்ணுவண்டியன், பிரம்மவண்டியன்
அக்னி வண்டி இப்படி சொல்லக்கூடிய அனைத்து வண்டிகளும் சேர்த்து அனைவருக்கு நேராக இந்த வண்டியை கொடுத்து எல்லாம் தலைமை தாங்கி நடத்தியதா